இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது 2 முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நியாய விலைக் கடைகளில் மார்ச் 31ஆம் தேதி வரை வேட்டி சேலையை பெற்றுக்கொள்ளலாம். பொங்கல் வேட்டி சேலைகளை இதுவரை வாங்காதவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று இலவச வேட்டி மற்றும் சேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு உங்களுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் போய் கேட்டாலும் கிடைக்காது. மார்ச் 31 தான் கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. இதன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முதல் அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். நாடு முழுவதும் ரேஷன் கார்டு மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்நிலையில் ரேஷன் கார்டுகளில் இகேவிசி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஒருவேளை குறிப்பிட்ட தேதிக்குள் இகேவிசி சரிபார்ப்பை முடிக்காவிடில் அந்த கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமே இதுவரை 72 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இகேவிசி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதியாகும். தற்போது தாலுக் ஆஃபீஸ் அல்லது காமன் சர்வீஸ் சென்டருக்கு சென்று நீங்கள் இகேவிசி அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதிக்குள் இகேவிசி அப்டேட் செய்யாதவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என்றும் கூறப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் இகேவிசி அப்டேட் பண்ணணும். இகேவிசி அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ண பிறகு அதில் போய்ட்டு உங்களுடைய விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லிங்க் ஆகாமல் இருந்தால் தாலுக் ஆஃபீஸ் அல்லது இசேவை மையத்திற்கு போய்ட்டு நீங்கள் இகேவிசி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான 2 முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ரெசிட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.